நீலகிரி பந்தலூர் குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்திய காட்டு யானை புல்லட் ராஜாவுக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வனத்துறையினர் உதவியுடன் கால்நடை மருத்துவர்கள் காட்டு யானை புல்லட் ராஜாவுக்கு மயக்க ஊசி கொடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் ராஜா என்ற காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 75க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள், அதிரடி பணியினர் மற்றும் காட்டு யானை விரட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் 4 குழுக்களாக பிரிந்து அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தும் பொம்மன் மற்றும் சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகளை கொண்டு யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்க பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் கொளப்பள்ளி பகுதியில் குடியிருப்பின் அருகே நுழைந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானை மீண்டும் 3க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்திய யானையை மைக்கூசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் மலவன் சேரம்பாடி பகுதியில் புல்லட் ராஜா காட்டு யானை இருப்பதை வனத்துறையினர் கண்டறிந்து பொம்மன் சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானையின் உதவியுடன் மைக்கூசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பொம்மன் என்ற கும்கி யானையின் மதம் பிடித்துள்ளதால் காட்டு யானை பிடிக்கும் பணியில் தற்கொலை முன் நிறுத்தி வைக்கப்பட்டு பொம்மன் யானையை பாதுகாப்பு பணியில் கட்டி வைக்கப்பட்டு பழங்குடியினர் வாகனங்களை கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பொம்மன் யானைக்கு மாற்றாக முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் இருந்து விஜய் என்ற கும்கி யானை சேரங்கோடு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு புல்லட் ராஜா என்ற காட்டு யானை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தற்பொழுது கூடலூர் மலவன் சேரங்கோடு பகுதியில் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கண்டுபிடிக்கப்பட்டு முதல் மைக்கு ஊசி செலுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளனர். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.